இன்னைக்கு நான் உங்களை மலைப்பிரதேசங்கள் நிரம்பிய நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற பல பழங்குடியினர் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய குறிப்பாக படகர் மலைவாழ் மக்களோட சேர்ந்து சிறுத்தை யானை கரடி வாழ்கிற காட்டுக்குள்ள நீலகிரி மாவட்டத்தோட கடைகோடி கிராமத்தோட சிகரத்தில் இருக்கிற ரங்கநாதரை தேடி ரங்கசாமி மலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அது மட்டும் இல்லை, பல அதிசயங்களை காட்ட போகிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரங்கசாமி மலை உச்சியில் இருக்கிற மலைக்கோவில் கருவறை வாசலில் இருக்கிற ஒரு தேன் கூட உங்களால் பார்க்க முடியும். நான் மலை உச்சிக்கு வந்ததுலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அதிசயம்னு தெரில. மக்கள் கூட்டமாக இருக்காங்க, மணியோசை கேட்குது, சூடம் பற்றி காட்டுறாங்க, புகை வருது, அதிக மக்கள் சத்தம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த தேன்கூட்டில் இருந்து ஒரு தேனி கூட அசையலை, வெளியே வரல. அவ்வளவு ஆச்சரிய மக்களே. இதுதான் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற மக்களுக்கு இயற்கை கொடுக்குற மரியாதை. இது இயற்கையாக தெய்வ சக்தியான்னு தெரில, ஆனால் இயற்கையும் தெய்வ சக்தியும் ஒன்றுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். எங்களோட பயணம் பஸ்ஸில் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்தது. கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்தோம். மேட்டுப்பாளையத்திலேருந்து கோத்தகிரி வந்தோம். கோத்தகிரியிலேருந்து சோலூர் மட்டம் வந்தோம். சோலூர் மட்டத்திலேருந்து ஜீப்பில் ரங்கசாமி மலையடிவாரத்துக்கு வந்தோம். பஸ் பயணத்துலையும் ஜீப் பயணத்துலையும் நாங்கள் பார்த்த நீலகிரியோட மொத்த அழகையும் சொல்ல வார்த்தையே இல்லை. பூமியில் இருக்கிற ஒரு சொர்க்கம்னா நீலகிரி தான். மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் உள்ளே சோலூர் மட்டம் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து இப்போ மலையேற போகிறோம். இப்போ ஏறுற மலை பேர் ரங்கசாமி மலை, ரங்கசாமி பீக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோத்தகிரியில் உள்ள சுற்று வட்டாரத்திலே இது கொஞ்சம் உயரமான பீக்கு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து 5800 அடி உயரம். மலைக்கு சித்திரையில் 5 வாரங்களும் புரட்டாசி மாதங்களில் வர்ற சனிக்கிழமைகளில் அலோவ் பண்ணுறாங்க. இப்போ சித்திரையில் வனத்துறையால் அனுமதி இருக்கிறனால மட்டும் நாங்கள் எங்கள் டீமோடு வந்திருக்கோம். மேலே பெருமாள் இருக்கார், ரங்கசாமி அப்படிங்கிற பேரில். எங்களோட இந்த படுகா இனத்தவர் இருக்காங்களே, அதாவது இங்கே வாழ்கிற பழங்குடியின மக்கள், அவங்களும் எங்களோட சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில், அவங்களோட பாரம்பரிய உடுப்பில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் வர நாங்கள் பஸ்ஸில் இருந்து ஜீப்பில் வந்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல இருந்து இதான் வனத்துறை செக் போஸ்ட்டு. இங்கேருந்து நம்ம அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் நம்ம ரங்கசாமி மலை உச்சிக்கு போகிறதுக்கு. ஒரு குளிர் பிரதேசத்துக்கு வந்திருக்கோம். எங்கே பார்த்தாலும் வெயில் கொடுமை தாங்க முடியல. அதனால் நாங்கள் இந்த மலையை சூஸ் பண்ணி இப்போ வந்திருக்கோம். வனத்துறை அறிவிப்பு போர்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே எங்களை சுற்றி பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் நீரோடைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது மக்களே. வெயில் இருக்குது, ஆனால் எங்களுக்கு வெயில் தரல. கிட்டத்தட்ட ஒரு 10:30 மேலே ஆயிடுச்சு டைம். ஆனால் சுத்தமாக வெயில் தரல. வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஒரு 30 பேர்த்துக்கு மேலே நாங்கள் வந்திருக்கோம் ரங்கசாமி பெருமாளை பார்க்குறதுக்கு. இன்னும் நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ணுற இடத்துக்கு போகல. இதுதான் ஃபாரஸ்ட் கேட்டு. ஃபாரஸ்ட் கேட்டை தாண்டி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இப்போ என்ட்ராக போகிறோம். நாங்கள் போகிற பாதையிலே இருக்குது. இப்போ தான் ஒரு நாளைக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். நம்ம பயணம் பண்ணுற இடங்கள் கோத்தகிரியில் உள்ள கடைசி கிராமங்கள் கடசோலை, அப்புறம் சேரரை அப்படிங்கிற கடைசி கிராமத்தில் தான் இந்த ரங்கசாமி கோவில் இருக்குது. கோத்தகிரியில் உள்ள கடைக்கோடி கிராமங்கள் இதெல்லாம் இந்த சேரரைங்கிறது. இதுக்கப்புறம் எந்த ஊர்களுமே இல்லை, எந்த ரோட்டு பாதையும் இல்லை. அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா மலை சரிவுகளில் அந்த பக்கத்து பவானி சாகர்லாம் தெரியும். சூப்பராக இருக்கும் மக்களே, வேறு லெவல். ஊரப்பாதை ஃபுல்லாமே ஈரப்பதமாக அவ்வளோ குளிர்ச்சியாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு வேறு லெவலில் இருக்குது மக்களே. இங்கே எப்போயுமே தூரலோ
சின்ன சின்ன மழைகளோ கண்டிப்பாக பெய்யும். நேற்றோ முந்தானேத்தோ அதாவது இந்த வாரங்களில் தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கூலிங்காக இருக்குது. அது மாதிரி மழை பெஞ்சு சின்ன சின்ன சிற்றோடைகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த காட்டுப்பகுதிகளில் யானைகள், கரடி, காட்டுப்பன்றி இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வனத்துறை அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக போகக்கூடாது. மக்கள் அதிகமாக புழங்குற இந்த 2 மாதங்கள் சித்திரை மாதமும் புரட்டாசி மாதமும் வனத்துறை அனுமதி இருக்குது. மக்கள் நடமாட்டம் அதிகமாக அந்த பாதையில் இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் வரலாம். மற்ற மாதங்களில் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். ரொம்ப அடர்ந்த வனம் அது. இதுவரை நாங்கள் போன ட்ரெக்கிங்லேயே, அதாவது இந்த சீசனில் இது வந்து சூப்பரான ட்ரெக்கிங். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம் வெயிலில். ஆனால் இது பாருங்கள், அவ்வளோ குளிரில் ஒரு சொட்டு மாதிரி போட்டு வந்திருக்கேன் பாருங்கள், தெரியுதா? வரும்போதே குளிர் நடுநடுங்கி தான் வந்தோம். வேறு லெவலில் இருக்குது இந்த மலை, ரங்கசாமி மலை. எல்லோரும் குடும்பத்தோட ஒரு மலை ஏற ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரங்கசாமி மலையை கண்டிப்பாக ஏறலாம். மகளே அப்படியே நேராக வந்தோம்னா இங்கே பாருங்களேன், அஞ்சனகிரி எஸ்டேட்டுன்னு கேட் போட்டிருக்காங்க. இதில் இருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் எடுத்தால் படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக மழை வர இந்த படிகள் தான் வெள்ளை பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். நேராக இந்த படி நம்மளை ரங்கசாமி பெருமாளை நோக்கி கூட்டிகிட்டு போயிடும். நம்ம மக்கள் எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். எங்களோடையே உள்ளூர் மக்களும் அந்த படகா பழங்குடியினர் ரொம்ப பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க எங்களோட. சூப்பராக இருக்குது சார். இந்த மலைக்கு குடும்பத்தோடு வரலாம். சித்திரை மாதமும் புரட்டாசி மாதம் மட்டும்தான் அலோடு. இந்த படகரை இனத்தவங்க சித்திரை மாதத்தில் விசேஷம் கொண்டாடுறதுனால சித்திரை மாதமும் அலோவ் பண்ணுறாங்க. வர்றவங்க குடும்பத்தோடு வாங்க. ரொம்ப அருமையான மலை, இயற்கை சூழலோட மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு, ஒரு சின்ன ஒரு மலையேற்றம் பண்ண மாதிரி ஆச்சு, இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. வாங்க நம்ம அந்த படிகளில் ஏறி போய் பெருமாளை பார்க்கலாம். இந்த படிகளில் ஏறி வந்தால் பாருங்க, காப்பி செடிகளுக்கு நடுவில் பாதை போகுது. மகளே அங்கே தெரியுதா கோவில்? அந்த தெரியுது பாருங்க, அதான் கோவில் மக்களே. இப்போ இங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். திரும்பி வந்து ஒரு சிமெண்ட் ரோட்டில் ஏறி அப்படியே மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம். 2 சைடும் டீ, காஃபி எஸ்டேட்டு, ப்ரைவேட் எஸ்டேட் இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஒரு சைடு 2 பக்கெட்டுமே டீ தோட்டம் தான். இந்த பறிங்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இலைகள். இதெல்லாம் மேலே உள்ள இலைகள், இதுதான் டீயாக மாறுது. இந்த அம்மாலாம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க தான் ரியல் உழைப்பாளி. உழைப்பாளர் தான். இப்போ போச்சே கொண்டாடினீங்களா? உங்களுக்கு தான் போச்சு. சூப்பராக பறிக்கிறாங்க அம்மா. இங்கே பாருங்கள் அக்கா எப்படி பறிக்கிறாங்க, வேறு லெவல். அக்கா உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோக்கா? சம்பளம் 300 ரூபாய். ஒரு நாளைக்கா? 300 ரூபா. அதுக்கு மேலே எடுத்தா கிலோ காசு. ஓ, அதுக்கு மேலே எடுத்தால் கிலோவுக்கு எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமாம். சரிக்கா சரிக்கா. இந்த ஊர் பேர் என்னக்கா? இது வந்துட்டு அஞ்சனகிரி எஸ்டேட். இது சேல்ரை தான். சேல்ரை. இதான் அந்த கோத்தேரியோட லாஸ்ட் கிராமமா? ஆமாம். இது கோத்தேரிக்கு அடுத்துன்னா இது மேலங்கிறதுக்கு இது லாஸ்ட்டு. இல்லைன்னா கரிக்கூர். சரி சரி. நீங்கள் தான் உழைப்பாளர் மக்கள். ஆமாப்பா. ஆமாம், இங்கே வாழ்கிற பழங்குடியினர் மக்களுக்கு பேர் ஏதாவது இருக்கா தனியாக? இருக்குப்பா. என் பேர் இருளர். குறும்பர். நீங்கள் வந்து இருளரில் வருவீங்களா? இந்த 2 இன மக்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. இருளர், குறும்பர் 2 இன மக்கள் இங்கே இருக்காங்க. அப்போ படகாசு அவங்க இங்கே இல்லை, அங்கே. ஆமாம் ஆமாம், கீழ் கோத்தேரிக்கு மேலே தான் அவங்க இருப்பாங்க. இங்கே வந்து இருளரும் குறும்பர் மட்டும்தான். நீங்கள் தான் அது. நீங்கள் பரம்பரையாக இங்கே தான் இருக்கீங்க. உங்களோட தொழில் வந்து இதுதான், டீ இலை எடுக்கிறது தான், டீ காஃபி இலை எடுக்கிறது தான். சரிம்மா, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் இதை தான் பண்ணி குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரவங்களாம் அவங்களும் இதே தானா? இதே தான், வேறு இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சனகிரி எஸ்டேட் தான். மரம் வெட்டுறது, களை எடுக்கிறது, மருந்து அடிக்கிறது. சரி சரி. உங்கள் பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ஸ்கூலு எல்லாமே இருக்கா?
எல்லா வசதிகளும் இருக்குது. கடை சோலையில் இருக்குது. அதுக்கு மேலே சோட்ட மாட்டோம். ஓ, சோலூர் மட்டம். சரி சரி. நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா சிறப்பாக? குடிக்க தண்ணி, படிக்கிறதுக்கு ஸ்கூலு, சாப்பாட்டுக்கு, உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த வேலை, காற்று, இயற்கையான காற்று, மின்சாரம் இருக்குல்ல, எல்லாமே இருக்குது. ரேஷன் கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. சூப்பர் சூப்பர். கரக்கூட மட்டம். சரிம்மா சரிம்மா. அங்கதான் போகணும். அங்க இருந்து நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஊரா கொண்டு வந்து போட்டுட்டு போறாங்க. சரி சரி. கொண்டு வந்து போட்டுட்டு சரிம்மா. நீங்க பாருங்க எவ்வளவு பறிச்சிருக்காங்க. அம்மா பாருங்க, இது எத்தனை கிலோமா இருக்கு நீங்க பறிச்சது? இதப்பா 4 கிலோ வரும். 4 கிலோ இருக்கும். 10 கிலோ பறிப்பீங்களா இல்ல இதானா? 40 கிலோ 50 கிலோ ஒரே இதுலையா? சாக்குல கொட்டிக்கிருவீங்க. சூப்பர் சூப்பர். பாருங்க மக்களே, இந்த மாதிரி தலையில கட்டிக்கிட்டு எப்படி உழைக்கிறாங்கன்னு பாருங்க. இதான் ரியல் வேலை. இவங்க தான் ரியல் உழைப்பாளர். இவங்க வந்து இருளர் குறும்பர் என பழங்குடியினர் இங்கே இருக்காங்க. இவங்க வந்து இருளர் பழங்குடியினர். பார்த்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம வந்து பல மலைகளுக்கு பயணம் பண்ணி பல இன மக்களை காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம இருளர் பழங்குடியினர் மக்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிக்கா, ரொம்ப நன்றிம்மா. உங்கள் பேர்? சாந்தி. சாந்தி அக்கா, சரசு அம்மா, 2 பேரும் புள்ள. பாருங்க, சரசு அம்மா, சாந்தி அக்கா, 2 பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? சோலூர் மட்டம். சரி சரி. இதே ஊர் தான். சாமி உங்கள் குலதெய்வம்மா அவர்? ரங்கநாதர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓ அப்படியா? சரியா சரியா சரி. சரிங்க. சித்திரை மாதம் மட்டும் வருவீங்களா இல்லை டெய்லி வருவீங்களா? சித்திரை மாதம் மட்டும் விமர்சையாக இருக்கும், கொண்டாடுவீங்க. 5 சனிக்கிழமை. ஓ யாரு? சிறுமுகை. அவங்க யாரு? அவங்க பொதுமக்கள் வருவாங்களா? அவங்களுக்கு குலதெய்வம். எங்களுக்கு குலதெய்வம், அவங்களுக்கு சிறுமுகை. சிறுமுகை மேட்டுப்பாளையம். சரி. பொட்டாசியில் அவங்க மட்டும் தான் வருவாங்க, நீங்கள் வர மாட்டீங்களா? அவங்க சரி சரி சரி. நீங்கள் வந்து அவங்க வந்து அந்த டைம்ல உங்களோட காஸ்டியூமே அந்த ஒயிட் அண்ட் ஒயிட். சாமி கும்பிடும் போது எப்பயுமே வருவீங்களா இல்லை எப்பயுமே அப்படித்தானா? சாமி கும்பிடும் போது மட்டும் அந்த ஒயிட் அண்ட் விசேஷத்துக்கு வந்து நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட். ஓ சூப்பர் சூப்பர். சரி சரி. இந்த சிமெண்ட் ரோட்டில் நடந்து வந்தோம்ல, அதாவது நம்ம அந்த சாந்தி அக்கா சரசு அம்மாட்ட பேசணும்ல, அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே இந்த சிமெண்ட் ரோட்டில் ஏறி வந்தோம்னா மேலே வந்து பாருங்கள், திரும்பி வந்து பாதை குறுகலாக போகுது. அங்கே வந்து படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். நம்ம கீழே இருந்து ஏறி வந்தோம்ல வெள்ளை கலர் படி, அது மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே ஏற போகிறோம். வாங்க. படியில் ஏற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல யானை சனங்களை பாருங்கள். போகிற வழியிலேயே வலது பக்கத்தில் மக்கள் வந்து ஒரு பெருமாளை வச்சு வணங்கிட்டு போகிறாங்க. யானைசாணி மலைக்கு போகும்போது பாருங்க, பாதையிலேயே வந்துட்டு யானைசாணி இருக்கு. போகிற வழியிலேயே இந்த இடத்துல யானைசாணி இருக்கு பாருங்க. இதெல்லாம் இப்போ போட்ட மாதிரி தான் இருக்குது. காலையில் இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே செதறி கிடக்கு பாருங்கள், இங்கே அப்படின்னு. இப்போ நம்ம போகிற பகுதி வந்து இந்த பாறைகள் கற்களை வச்சு அடுக்குன ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம். 2 சைடும் வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நம்ம எங்கேயும் வழி மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி. நம்மளுக்கு முன்னாடி அந்த படகா மக்கள் வந்திருந்தாங்க பாருங்கள் கூட்டமாக. அவங்க வந்து அந்த சித்திரை மாதம் மட்டும்தான் அவங்க வருவாங்களாம். அவங்க வந்து இந்த இடத்துல சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்படி பாருங்கள், இந்த பெரிய மரத்துக்கு கீழே விநாயகர் இருக்கார் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கார். சாப்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், தெரியுதா?
மேலே நீர் எடுத்து போகும். இங்கே சமைச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, சமைக்கிறதுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது. மரத்தோட அடியிலேயே ஒரு சொனை இருக்குது பாருங்கள். இந்த சொனையிலேருந்து தான் இவங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணியும் சமைக்கிறதுக்கு தண்ணியும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் உள்ளக்க யாரும் கை ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுயம்பூற்றநாதர் போயிருப்போம்ல, அங்கேயும் இதே மாதிரி தான், தண்ணிக்குள்ளே கையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. புனிதமான தீர்த்தம் அந்த பாருங்க அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது. இயற்கையான உண்டான ஒரு மரத்துக்கு கீழேயே இந்த ஊற்று இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கேருந்து வர்ற தண்ணி தான் இங்கேயும் ஒரு சின்ன குட்டை மாதிரி கட்டி தேக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். தண்ணி சாப்பிட்டு பார்த்தோம், அமிர்தம் மாதிரி இருக்குது சார். தண்ணி அமிர்தம் மாதிரி இருக்குது. அதானே, பல மூலிகைகளோட கலப்பு. ஆமாம், அதுவும் பாருங்கள், ஒரு மரத்தடி கீழே இருந்து வருது. கண்டிப்பாக அவ்வளோ சுவை இருக்கும். எப்படி இருக்கு? ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இந்த ஃப்ரீசரில் இருந்து எடுத்து குடிச்சா எப்படி இருக்கு? அவ்வளோ ஜில்னஸ் இருக்குது, வேற லெவலில் இருக்குது. அதான் கேட்டுக்கிட்டு வேற லெவல் வேற லெவல். இன்னும் கொஞ்சம் குர்ரா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு டென்ட் போட்டு இருந்தாலும் தண்ணிக்காக விட்டா அண்ணன் தங்கிடுவார் போல. அண்ணனை கிளப்பணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா பக்கத்துலேயே சாப்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 சித்திரை அந்த 5 வாரமும் சாப்பாடு இருக்கும். அதனால் அண்ணன் இங்கேயே தங்கிடுவார், கூட்டிகிட்டு போயிடுவேன் நான். இந்த மக்கள் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை தாண்டி இப்போ போய்கிட்டு இருக்கோம். முப்படை தளபதி, அதாவது இந்தியாவோட முப்படை தளபதி இருக்கார்ல, பிபின் ராவத் அப்படின்னு, அவரோட ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆன இடம் இந்த இருக்கு பாருங்களேன். இந்த 2 மலைகளுக்கு நடுவில் இந்த இடத்துல தான் அவரோட ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சான். இன்னும் வந்து ரெக்கவரி பண்ணாத முடியாத இடம் அது பாருங்களேன். எவ்வளோ பெரிய பீக்கில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ரங்கசாமி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம மலை உச்சிக்கு போயிடலாம். இந்தியாவுக்கே வந்து ஒரு சோகமான நிகழ்வு. நம்ம முப்படை தளபதி அந்த பிபின் ராவத் அவர் இறந்தது. அவர் இந்த இடத்துல இறந்துருக்காரு. இது 2 பெரிய சிகரங்கள் இருக்கு பாருங்க, இதுக்கு நடுவில் இறந்துருக்காரு. இது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு செய்தி. இறந்துருந்தாலும் அவர் நாட்டுக்கு ஆற்றின பணி, அவரோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு எங்களோட மலையேற்ற குழு சார்பாக வேண்டிக்கிறேன். ரங்கசாமி மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ரங்கசாமி மலை, ரங்கசாமி பீக்கு, கிரிபேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலை சூழலை பாருங்களேன், சுற்றி எங்கே பார்த்தாலும் மலை சிகரங்கள், பசுமையான புல்வெளிகள், காடுகள் அப்படின்னு இருக்கு. இது வந்து பெருமாளே, அதாவது ரங்கசாமியே ரொம்ப பிடிச்சி போய் வந்து உட்கார்ந்த இடமா. இவ்வளோ பெரிய பாருங்க மலை உச்சி, இவ்வளோ பசுமையான, எங்கேயும் குளிர்ச்சியான நீரோடைகள் அப்படின்னு இருக்கும்போது யாருக்கு தான் பிடிக்காது? அவர் வந்து ரொம்ப விரும்பி வந்து இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்காராம். இப்போ அதை தேடி தான் நம்ம போய்கிட்டே இருக்கோம். வாங்க அப்படியே போய்கிட்டே இருப்போம். ரங்கசாமி ஐயா மாதிரி உலகத்திலேயே யாருமே இல்லை. சக்தி வாய்ந்த ரங்கநாதர் எங்கேயுமே இல்லை. தண்ணி 5 வாரம் ஏறுவாங்க. 5 வாரம் ஏறுவாங்க. புரட்டாசியில் 5 வாரம் ஏறுவாங்க. ஆனால் இந்த ஐயா மாதிரி சக்தி எங்கள் நீலகிரிக்கு இந்த ஐயா ஒரு சின்ன வயசுல வந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குதா? ஐயா வேண்டிக்கிட்டா ரங்கசாமி ஐயா இங்கே அந்த படிக்கட்டில் அப்படியே கும்பிட்டு கற்பூர் பற்ற வச்சுட்டு என்ன நினைச்சு போறீங்களோ அடுத்த வருஷத்துல உங்களுக்கு நிறைவேறி நடக்கும். நீங்க அவரை வந்து உணர்ந்திருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது மூலமா அவரை பார்த்திருக்கீங்களா? ஒரு வெள்ளக்காரருக்கு வந்து கனவுல வந்து இந்த கோயிலை கட்ட சொல்லியிருக்காரு. அவர் வந்துதான் முதல்ல இந்த கோயிலை கட்டினது. இப்போ நாங்க 2வது அந்த கோயிலை கொஞ்சம் பெருசா பண்ணி கட்டியிருக்கோம். இங்க நாகசாமி, இது வடகாசாமி தான். வடகாசாமி உங்க காரமடை கவுண்டருங்களுக்கும் எங்களுக்கும் இவரு சாமி, குலதெய்வம். உலகத்து ஜனங்களுக்கே ஒரு சாமி. உங்களுக்கும் சாமி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல அப்புறம் உங்க மனசுல வந்து அவ போனதுனாலதான் நீங்க வர முடிஞ்சது. அம்மா சொல்றாங்க, ராமேஸ்வரத்துல இருந்து நான் வரேன், நான் சும்மா வர முடியாதுல்ல. அவர் சொல்லிதான் அவர் சொல்லி அவர் உங்களை வர வச்சதுனாலதான் நீங்க வந்திருக்கீங்க. இல்லன்னு இந்த பக்கமே நீங்க திரும்பி பார்க்க வர முடியாது. சரிங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாரம்மா, பின்னாடியே வாரம். உங்களுக்கு எங்களுக்கு ஆக்கணும் எடுத்து வைங்க.
வைங்க. சரிம்மா சரிம்மா. பொங்கல் சாப்பிட முடியாம சாப்பிட முடியாது. அன்னதானம் பண்றாங்க. மக்களே பாருங்க, எங்க பார்த்தாலும் அன்னதானம் பொங்கல். உங்களுக்கு வைக்க வயிறு நிறைஞ்சு நீங்க வேணாம்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்மளை கவனிப்பாங்க. வாங்க அப்படியே போய்கிட்டே இருப்போம். பக்கத்துல வந்தாச்சு, ரங்கநாதரா ரொம்ப நெருங்கியாச்சு. கொஞ்சம் படிகள் தான், வாங்க போய்கிட்டே இருப்போம். நீங்க வந்து கீழ இருந்து மணல் கல்லெல்லாம் இங்க கொண்டு வந்தீங்களா? உங்க சின்ன வயசுல இருந்தா? இப்பயா? கும்பாபிஷேகம் பண்ணி 1 வருஷம் இருக்குமா? 1 வருஷம் ஆகல. மக்களே பாருங்க, இந்த சூடம் பொறுத்துறாங்கல்ல, இங்க இருந்தே நம்ம வந்து செருப்பு இல்லாம தான் மேலே போகணும். இப்போ வந்து நம்ம ரொம்ப பக்கம் நெருங்கியாச்சு. இந்த செங்குத்தான ஒரு பீக் ஏறிட்டோம்னா நேர வந்து கோவில் தான். சாமியை கும்பிட்டாச்சு, அதாவது இந்த படியிலிருந்தே சாமி தான். கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏற போகிறோம். வாங்க. மக்களே இப்போ ஏறுறோம் பாருங்க. இந்த பீக்கு வந்து கொஞ்சம் செங்குத்தான பீக்காக இருக்குது, நல்லா ஏறுது மேலே. இப்போ நம்ம சாமி கும்பிட்டோம் பாருங்களேன், அதுலேருந்தே இந்த கோவில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே அங்கே செருப்பை கழட்டிட்டு வெறுங்காலில் தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப செங்குத்தாக இருக்குது, எல்லோரும் ரொம்ப பையதான் ஏறுறாங்க. இந்த பீக்கில் ஏறி வந்தாச்சு, எல்லாத்தையும் இலக்கி வச்சிருச்சு இந்த மலை உச்சி. கேட்குது, அநேகமாக கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். மரங்களை பாருங்க, மரங்களுக்கும் யாரோ சந்தனம் பூசி விட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இல்லை எல்லா மரங்களுமே அப்படித்தான் இருக்கு பாருங்க. வந்து லெமன் கிராஸு, நம்ம மலை உச்சி வந்தாச்சு. மேலே போனால் கோவில் இருக்குது, மலைக்கோவில். இந்த இடத்துல வந்து சாமியை வந்து அபிஷேகம் பண்ணி மேலே கொண்டு போவாங்களாம். இங்கே நிற்கிறவங்க ஃபுல்லாமே படகா மக்கள் தான். అది నేర్చుకో, నాకు నీరు ఎలా అడుతుంది. இவ்வளோ நேரம் கீழே வந்து, அதாவது நம்ம இப்போ மேலே மலைக்கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். மேலே தான் ரங்கநாதர் இருக்கார். கீழே இவ்வளோ நேரம் அடிவாரத்தில் ஒரு சுயம்பு மாதிரி ஒரு பெருமாள் இருக்கார். அவருக்கு வந்து வெள்ளிக்காப்பெலாம் போட்டு அந்த இடத்துல ஒரு வத்தா சுனை இருக்குது. அந்த இடத்துல பெருமாளை அழைச்சாங்க இவ்வளோ நேரம். இந்த கொட்டடிச்சு அவங்களோட இசைக்கருவியில் வச்சு இவ்வளோ நேரம் பெருமாள் அழைச்சாங்க. அவர் மேலே சாத்துன அந்த வெள்ளிக்காப்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு பெட்டியில் அடைச்சிட்டு மேலே போயிருக்காங்க. மேலே போய் மேலே உள்ள ரங்கநாதர் மேலே சாத்திட்டு மேலே வந்து பூஜை பண்ண போகிறாங்க. கீழே அழைச்சிட்டு தான் மேலே பெருமாளை போய் சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் மேலே போய் விசேஷம் சூப்பராக இருக்கும். வாங்க. ரொம்ப கஷ்டம். இப்போ ஏறுறது சரியான ஸ்டீப்பு மக்கள், முரட்டு செங்குத்து பாருங்க. எவ்வளோ இங்கேருந்து அடி வரத்து பாருங்க. இங்கே பாருங்க, அங்கேருந்து அடி வரும். என்னம்மா ரொம்ப கஷ்டம் தானே இது? கஷ்டம் தான், உங்களுக்கு கஷ்டம். நாங்கள் வருஷம் வர்றோம், ஈஸியாக இருக்கு. நீங்களாம் தெய்வத்தோட குழந்தைங்க, தெய்வத்தோட பரிமாணம். வருஷம் வர்றோம். நம்மளும் பார்த்தோன்னே நம்ம இவ்வளோ வந்ததே அவர் ஐயாவை பார்க்கணும். அங்கே இங்கே செட்டு தெரியுது பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு, மலை உச்சிக்கு வந்தாச்சு. மேலே வந்து சூப்பரான கோவில் இருக்குது, ரங்கநாதருக்கு. அருமையான மலைக்கோவில் மக்களே. அடியில் மலை ஏற முடியாதவங்க இந்த பக்கத்து ஒரு மண்பாதை இருக்குது, இந்த பக்கத்து ஏறி வந்துடுறாங்க.
இப்போ 5880 அடி உயரத்தில் இருக்கும். வந்த பாதையெல்லாம் ரொம்ப செங்குத்தான பாதை தான். இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் இந்த சுற்று வட்டாரத்திலேயே ரொம்ப உயர்ந்த பகுதி. இப்போ எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்களேன், இதுதான் பவானிசாகர் டேம். பாருங்களேன், தண்ணி பெருசாக இல்லை, அங்கங்கே வத்தி இருக்கு பாருங்கள். அது மாதிரி கோத்தகிரியில் உள்ள லாஸ்ட் ஊர் இந்த இருக்குது பாருங்கள் கீழே, இதுதான் கருக்கியூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு திசைகளில் ஒவ்வொரு ஊர் வந்து லாஸ்ட் ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் பவானிசாகருக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஊர் வந்து கருக்கியூர்னு சொல்கிறாங்க. இந்த இருக்குது பாருங்கள் கீழே, இது கருக்கியூர். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஊர் இருக்குது பாருங்கள், இதோட சேர்ந்த ஊர் தான் அது. இதுக்கு பஸ் இருக்கேன், அதுக்கு பஸ் இல்லையா, சரியா. இதுக்கு பின்னாடி வந்து பவானிசாகர் டேம் தான், அங்கிட்ட ஒன்றும் இல்லை. அது மாதிரி இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைடு வந்து தெங்கு மரகடா அந்த ஊர் இருக்குது. அதாவது நம்ம மலை ஏறுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு மணி நேரம் தான் ஆகும். குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட வரலாம். அதுவும் வந்து இந்த சித்திரையும் புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான் அளவிடு. என் பெயர் சதீஷ்குமார். நான் இங்கே நீலகிரி மாவட்டம் சோலூர் மட்டம் என்ற பகுதியில் வசிக்கிறேன். இங்கே ஒரு பகுதியில் ஆசிரியராக இருக்கிறேன். இந்த பகுதியில் இன்றைய நாளில் வந்து ரங்கசாமி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதி வந்து நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அரங்கநாதர் கோயில் உள்ள ஒரு இடம். இந்த இடத்திற்கு வருடத்தில் 2 முறை மட்டும் உற்சவம் நடத்துவோம். இந்த உற்சவம் நடத்தக்கூடிய முழு பங்குதாரர் வந்து நீலகிரி மாவட்டம் சோலூர் மட்டம் வட்டத்தில் இருக்கக்கூடிய தேனாடு அப்படிங்கிற பகுதியில் பார்ப்பத்தி அப்படிங்கிற ஒரு தலைவருடைய கண்ட்ரோலில் இந்த இதெல்லாம் நடக்குது. வருஷத்துக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய முதல் 5 சனிக்கிழமைகளில் இங்கே விசேஷமான பூஜைகள் நடக்கும். அக்கம் பக்கத்தில் உள்ள நீலகிரி மாவட்ட மக்கள் அனைவரும் எல்லோரும் இங்கே வந்து கலந்துக்குவாங்க. சமுதாய பாகுபாடு இல்லாமல் அந்த காலத்து ஆதிவாசி மக்கள் ஆரம்பித்து நீலகிரி பழங்குடி மக்கள், வடுகணத்து மக்கள், இந்த சோழர் மட்ட பகுதி வாழ் அனைத்து மக்கள், நீலகிரி அனைத்து மக்களும் கலந்துக்கிட்டு இந்த வருடாந்திர உற்சவத்தை நம்ம நடத்திட்டு வரோம். பல்வேறு மக்கள் வந்து பொங்கல் வைபவம் திருவிழா போல காட்சியளிக்கக்கூடிய இந்த கோயில் வந்து சமீபத்தில் தான் புனரமைக்கப்பட்டு ஒரு பல லட்சங்கள் செலவு செய்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயிலினுடைய பூஜாரிகளாக வந்து இருக்கக்கூடியவங்க வந்து இங்கே உள்ள மக்கள் தான் இதனுடைய பூஜாரியாக இருக்காங்க. மற்ற நடைமுறைகள் நேரம் அனைத்து மக்களும் சேர்ந்து இந்த வழிபாடுகள் சிறப்பாக செஞ்சுட்டு வரோம். இந்த கோயில்கள் அனைவரும் வந்து வரக்கூடிய ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கக்கூடிய மலையேற்ற பகுதியாகவும் இது இருக்குது. அனைவரும் கண்டு கழிக்கக்கூடிய ஒரு இடமாக அனைவரும் வர வேண்டும் என்று எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக்கிறோம். உழவர் ஸ்தலம் வந்து ஆதி காலத்தில் பசு மேய்க்கக்கூடிய மக்கள் இங்கே அடிவாரத்தில் ஒரு பசுமாடு வந்து தானாகவே மலை மேலே ஏறி இங்கே பால் சுரந்ததாகவும், அந்த பால் சுரந்த இடத்துல வந்து ஒரு சிறிய மூர்த்தி இருந்ததாகவும் அதை கண்டு வழிபட்டு அதில் உள்ள மக்கள் வந்து இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலச்சுவார்ந்தார்கள் அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லும்போது அவர்கள் வந்து இங்கே வரும்போது ஒரு அருள் வாக்காக இங்கே வந்து ஸ்ரீ அரங்கநாதர் உற்பத்தியாகி நான் இங்கே அருள் பாலிக்கிறேன்னு சொன்ன தகவலை வைத்து ஒரு சிறிய குடிலை அமைத்து வழிபட்டாங்க. இந்த தகவல் வந்து அந்த காராம் பசுவானது காரமடை சிறுமுகை பக்கத்திலிருந்து மேய்ந்து வந்த பசுவும் இங்கே சேர்ந்ததுனால சிறுமுகையிலிருந்து மக்கள் வந்து புரட்டாசி மாதம் தவறாமல் 5 வாரங்கள் இங்கே வந்து வழிபாடுகள் செய்வார்கள். நிறைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருஸ்தலம். குழந்தை பாக்கியம் பெறக்கூடியவங்க, திருமண பாக்கியம் பெற வேண்டியவங்க, எல்லா செல்வங்களும் வரக்கூடிய ஒரு அரங்கநாதன் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறாரு. இன்றும் அந்த நடைமுறை தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு ஆண்டு வந்து அடுத்த ஆண்டு அந்த கோரிக்கை நிறைவேறிவிட்டால் வந்து பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இங்கே இருக்குது. கோயில் வந்து மிக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருந்தாலும் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளேயும் ஒரு வன கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு கோவில். நினைத்த நேரங்களெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துவிட முடியாது. வனக்காவலர்கள் வனத்துறையினுடைய ஒரு உத்தரவு பெற்று தான் வர வேண்டும். அதுபோல் சூழ்நிலைகளில் நிறைய வனவிலங்குகள் இங்கே நடமாடும். யானை, கரடி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் இருக்கிறது. வரக்கூடிய பகுதி வந்து மிகவும் கரடுமுரடான ஒரு செங்குத்தான ஏறக்குறைய ஒரு 2000 படிகளை கொண்ட ஒரு இடமாக கூட இது அமைந்திருக்கு. அதனால் மிகவும் யாத்திரிகர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையுடனும் தேவையான பொருட்களுடனும் தகுந்த வழிகாட்டுதல்களுடனும் இந்த குறிப்பிட்ட இந்த சித்திரை மாத 5 சனிக்கிழமைகளும் புரட்டாசி மாத 5 சனிக்கிழமைகளும் நடமாட்டம் இருக்கும். மற்ற சமயங்களில் இதில் அனுமதி கிடையாது. மற்றவர்கள் வந்து இந்த தரிசனமும் செய்து
அவர்களுக்கான எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழைப்பழங்களை வந்து சூறை விடுவதும் பொரிக்கடலையும் வாழைப்பள்ளையும் சேர்ந்து ஒரு கவளம்னு சொல்லக்கூடிய சேவைகளை செய்து மக்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த சேவையும் நடக்கும். இப்போ பெருமாள் வந்து வருடாந்திர கோயில் உற்சவம் இங்கே இருந்தாலும் பெருமாளுடைய உற்சவ மூர்த்திகள் வெள்ளியிலையும் ஐம்பொன்னாலையும் செய்யப்பட்டது வெங்கலத்தில். அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள் வந்து கீழே இந்த அடிவாரத்தில் சேலரை அப்படிங்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அவர்கள் வீட்டிற்கு அதை எடுத்து சென்று விடுவாங்க. வருடந்தோறும் அவங்க வீட்டில் இருக்கும். அப்போ நம்ம இந்த கோயில் தர்மகர்த்தா சென்று அவர்களை அழைத்து வந்து கீழே இந்த நாமகிரிங்கிற இடத்துல தண்ணீர் வந்து எவ்வளவு வெயில் காலங்களிலும் 1000 ஆண்டுகளுக்கு மேலான்னு சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து நீர் வற்றியதே கிடையாது. எவ்வளவு வெயில் ஆனாலும் அதில் வெயில் வந்து தண்ணீர் வற்றியது கிடையாது. அங்கேருந்து தான் இந்த சுவாமிக்கு வந்து தீர்த்தம் கொண்டு வந்து தீர்த்தாடம் செய்வாங்க. பொங்கல் பானையில் புண்ணிய தீர்த்தம் செய்வாங்க. அந்த இடத்துல சுவாமியை கொண்டு போய் இன்றைக்கி திருமஞ்சனம் செய்து இந்த அழைச்சிட்டு வந்து தான் இந்த உற்சவங்களை நடத்துவோம். 5 வாரங்கள் இருந்த சுவாமி வந்து அதுக்கு பிறகு அந்த பூசாரியுடைய வீட்டிற்கும் அதை அழைத்து சென்று வருவாங்க. அதற்கு பிறகு வருடாந்திரமாக புரட்டாசி மாதத்தில் திறக்கும். ரங்கநாதரை வந்து உங்களுக்கு சூப்பராக காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அபிஷேகம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி இந்த படகா மக்கள் வந்து அவங்களோட பாரம்பரிய இசைக்கருவிகளில் அந்த நடனத்தை ஆடிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறமும் இன்னும் வந்து ஒரு அலங்கார பூஜை இருக்குது. அது வந்து இன்னும் லேட்டாயிரும். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தூரம் போகணும் பயணம் பண்ணி. அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிட்டு நம்ம மக்கள்லாம் கூட்டிகிட்டு இப்போ திரும்பி நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். இன்னும் அலங்காரம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தா இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிரும். இப்போயே வந்து 3 மணி ஆயிடுச்சு. ரொம்ப லேட்டாயிரும். நாங்கள் இருட்டுறதுக்குள்ளேயும் வந்து கோயம்புத்தூர் போகலான்னு பார்த்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் போயிருக்கீங்க, நான் நாளைக்கு பார்த்து போங்க. அலங்காரம் இடுப்பு வலிக்கு நல்ல அன்னதானம். மேலே ஏறி இறங்கினதுமே பெருமாளோட அருளால் அடியார்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு சாப்பாடு, ரசம் செம்மையாக இருக்குது. நல்ல எனர்ஜியாக இருக்குது. மலை ஏறி கஷ்டப்பட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோன்னே சாப்பாடு, சாம்பார், ரசம், செம சாப்பாடுங்க. நம்ம போகும்போது இந்த ஊத்து பக்கத்தில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த இடத்துல தான் இப்போ இறங்கி சாப்பிட போகிறோம். பெருமாள் கொடுத்த பிரசாதம், அருமையான தரிசனம். அந்த படகு சுத்துற மாதிரி வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு சோறு தான் ரொம்ப முக்கியங்கிறது இந்த மாதிரி மலைப்பயணம் வந்தால் தான் தெரியுது. கோவிந்தா கோவிந்தா புரியல. பாருங்க, பிளாக் டீயும் போட்டு கொடுக்குறாங்க. என்னங்கய்யா, சூப்பராக இருக்கா? மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு பக்கத்தில் உள்ள ரங்கசாமி மலை. கிட்டத்தட்ட 5880 அடி உயரம் ஏறி சூப்பராக ரங்கசாமி ஐயாவை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம போன நேரம் நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி ஒரு அன்னதானம் கிடைச்சிருச்சு, ஒரு பிளாக் டீ கிடைச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் படகா மக்களோட அவங்களோட அன்பு கிடைச்சிருச்சு, அவங்களோட பாரம்பரிய நடனத்தை பார்க்க முடிஞ்சுச்சு, அவங்களோட வழிபாடை பார்க்க முடிஞ்சுச்சு. இதே மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து பயணம் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடிகள் சுற்றி செய்ய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோ சந்திப்போம். ஓம் நமச்சிவாய. ஒரு செகண்ட்ல மாத்தி விட்டீங்க.